செலிப்ரேஷன் தளபதி படம்னாலே செலிப்ரேஷன் தான். அதில் தனியாக செலிப்ரேஷன் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. அவர் படம்னாலே செலிப்ரேட் தான். இவ்வளோ நாள் கழிச்சு வந்ததுக்கு படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வைபாகிறாங்க. பழைய படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஒரு புது படம் எப்படி வந்தால் தேட்டரில் என்ஜாய் பண்ணாங்களோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாருமே செம்ம வைபாகிறாங்க. இங்கே வைப்பு குறையல ப்ரோ. டிஜே ராய் ப்ரோவும் சசி ப்ரோவும் சூப்பர். எப்பவும் போல் அவங்க மாஸ்க் காட்டாங்க. அவங்க நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ்லாம் பழையபடி அதே வைப் தான் ப்ரோ. இன்னுமே குறையே இல்லை ப்ரோ. சூப்பராக இருக்கலாம். இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். புது படம் மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் விஜய் பண்ணல. வந்து என்ன வயசுல இருந்து விஜய் நாங்கள் விஜய் 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 மட்டும் தான். சாங்ஸ் தான் எப்படி இருக்கு? வைப் அதாவது மாசா வேற லெவல் வைப். டிஜே பண்ணுவாங்க. டிஜேலாம் சூப்பரா இருக்கு. டிஜேலாம் தளபதி படம்னாலே எப்பவுமே ஸ்பெஷல் தான். அதுவும் ரீரிலீஸ் ஆகிற படம் எல்லாமே இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது ரிலீஸ் ஆன படம் இது எல்லாமே. இப்போ நான் பார்க்குறப்போ இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கே படம். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனம். தியேட்டர்ல பாத்துருக்கீங்களா? புரியல. இந்த படம் தியேட்டர்ல பாத்துருக்கீங்களா? இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்குறேனே. எனக்கு ஒரு சீனும் ஒரு இதுவுமே எல்லாமே வைப்பாக தான் இருக்குது. டிஜேலாம் சூப்பராக வச்சுருக்காங்க. எனக்கு என்ன ஃபஸ்ட் டே கூட இப்படி இருக்காது. ரீலீஸ் ஆன படத்துக்கு தலைவர் பர்த்டேன்றதுனாலே நல்லா வச்சுருக்காங்க. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது. ஒரு இதுவும் ஒரு சீனும் சூப்பராக எடுத்திருக்காங்க. செகண்ட் ரீரிலீஸ் பண்ண படம் மாதிரியே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்குது படம். ஹாப்பி பர்த்டே தளபதி. செம்மையாக இருக்குது படம். சூப்பர். விஜய்க்காக பார்த்தனா இல்லையா, அசீனை பார்த்துட்டேன். அதே போதும். படம் நல்லா இருந்துச்சு. டிஜேலாம் நல்லா தான் இருந்துச்சு. நானே சின்ன வயசில் பார்த்தேன். இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்கு படம். 1 2 3 தளபதி வந்தால் சாங்கு. இங்கே எல்லாரும் போங்கு. குட் குட் வேறு லெவல். மாங்கா படம் சூப்பர். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. போக்கிரி FDFS இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆமாம் ஆமாம். இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே ட்வைஸ் வந்து நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்டால் எல்லாமே ட்வைஸ் போட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. புரியல. இல்லை விஷ்ணு சினிமாஸ் நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே தான் வருவோம். எப்போவுமே நாங்கள் இங்கே தான் வருவோம். இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸாக எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். சூப்பர் சூப்பர் தல. சூப்பரா இருந்துச்சு படம். செம்ம என்ஜாய். சூப்பர் ஆடினேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இதான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். ஆமாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தேட்டரில் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு வச்சு அது செகண்ட் எல்லாம் ரெண்டு வாட்டி போடுறாங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக தலைவர் பின் டாப்ல சூப்பர்ண்ணா. நோ நான் வந்து சின்ன வயசுல பார்த்தது. நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். செம்ம அல்டிமேட்டாக இருக்குதுண்ணா படம். புது படமா? நோ அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது புது படம் மாதிரி தானே இருக்கும். அண்ணந்து செம்மண்ணா. செம்ம டிஜேலாம் செம்மையாக கலக்கிட்டாங்கண்ணா. சூப்பராக மாதிரி வேற மாதிரி படம் சூப்பர்ண்ணா. தளபதி படம் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாண்ணா. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணே வரல. ஆனால் அல்டிமேட்டாக இருக்குது படம். செம்ம என்ஜாய். தளபதி அந்த மாதிரி வைப்ல இருக்கிற இப்போ நாங்கள் எல்லாம் வேற மாதிரி தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. வேற சூப்பர் ப்ரோ. திருப்தி இருந்துச்சுண்ணா. இன்னும் எத்தனை முறை பார்த்தாலும் ஒரே அடிக்காது. பார்த்துனே இருக்கலாம். ஹாப்பி பர்த்டே விஜய். சூப்பரா இருந்துச்சு. ஒரு வாட்டி முடிவு பண்ணா என் பேச்சு நானே கேட்கறேன். நோ வேற லெவல்னா. இல்லைண்ணா இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பார்க்குறப்போ புது படம் பார்க்குற மாதிரி. நோ எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாண்ணா. நேற்று பார்த்தேண்ணா. இன்னும் 10 நாள் வருவேன். காலேஜ் தொடங்குது. 10 நாள் டெஸ்டிங் தான் வருவேன். சத்தியமாண்ணா தரேண்ணா. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா. பட்டு விட்டு போகாதீங்க. கட்சியிலே இருங்க. தேங்க்ஸ்ண்ணா. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. டிஜேலாம் நல்லா நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சொல்லுங்கள். போக்கிரி ரீலீஸ் பண்ணிருக்கீங்க. அது எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம் ப்ரோ. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியாது ப்ரோ. ஆனால் ஒரே ஒரு ஷோ தான் ஓப்பன் பண்ணோம். 6:30 ஷோ வச்சு ஒரு ஷோ செலிப்ரேஷனுக்காக பிளான் பண்ணி ஒரு ஷோ மட்டும் போட்டுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 11:30 ஷோ போட்டோம். அதுக்கப்புறம் 3 போட்டோம், 6 போட்டோம். எல்லாமே கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லு. இப்போ 6:30க்கு இன்னொரு ஸ்க்ரீன் போகிற அளவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸாக போயிட்டுருக்கு. இவ்வளோ தூரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பயங்கரமாக போயிட்டுருக்கு.
இப்போ டிஜேலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக என்னென்னா இது ஆக்சுவலாக ஒரு ரீரிலீஸ் படம் தான். எல்லாரும் பார்த்துருப்போம், டிவிலையும் பார்த்துருப்போம், தேட்டர்லையும் பார்த்துருப்போம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மறுபடியும் அதை இங்கே வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு சினிமா எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி என்ன கொடுக்கலான்னு யோசிச்சப்போ தான் நம்ம டிஜே வச்சது. நம்ம முன்னாடி இருந்தே எல்லாத்துலேயும் ஒரு யூனிக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெல்கம் ஸ்லைட் பண்ணுறதா இருக்கட்டும், மேஷப் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள அந்த வைப்புக்குள்ளே கொண்டு போகணும், அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் இப்போது அதுக்கு தாண்டி என்ன பண்ண முடியும்னு போய்ட்டு தான் இந்த டிஜே. ஏன்னா இப்போ வந்து இது டிஸ்டர்பன்ஸ்ன்னு இருக்காது, ஏன்னா எல்லோரும் ஆல்ரெடி பார்த்த படம் தான். ஒரு வைப்போட வைப்பாக இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சாங்ஸுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் எந்துவாக எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஆசையை தான் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். விஷ்ணு சினிமாஸ் நியூவாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ இந்த டைமில் வந்து கேக் கட்டிங், அது இல்லாமல் ஹிட் சாங்ஸ்லாம் வந்து இன்டர்வலில் போகிறோம். ஆமாம், ஹிட் சாங்ஸ்ன்றதை விட அந்த விசில் போட்டு சாங்க சென்சார் கண்டென்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே கொடுத்தாங்க, ஆல்ரெடி சென்சார் பண்ணி கொடுத்தது. ஸோ அதை இன்றைக்கி போட்டால் அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க சொல்லிட்டு அதையும் சேர்த்து அந்த செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. செலிப்ரேஷன் தளபதி படம்னாலே செலிப்ரேஷன் தான். அதில் தனியாக செலிப்ரேஷன் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. அவர் படம்னாலே செலிப்ரேட் தான். ஸோ இதுதான் செலிப்ரேஷன். அதை தாண்டி இன்றைக்கி அவர் பர்த்டேன்றதுனால மேனேஜ்மெண்ட் சார்பாக கேக் கட்டிங் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம் ஈவினிங். அது இங்கேயே நம்ம பண்ணிக்கலான்றதுக்காக. தேங்க்யூ ப்ரோ. ஆடியன்ஸை கேளுங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக. ஏன்னா குறைகிற எல்லாம் தான் கேட்டுக்கோங்க, திருத்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தளபதி. வெள்ளை ரெஸ்பான்ஸ். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.